ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. வந்தியத்தேவன் ஏறியிருந்த கப்பல் சிக்கிக் கொண்டு தத்தளித்த அதே சுழிக்காற்றில் பார்த்திபேந்திரனுடைய கப்பலும் அகப்பட்டு கொண்டது. ஆனால் இந்த கப்பலில் அந்த சுழிக்காற்றின் தன்மையை அறிந்தவர்களும் கப்பலோட்டும் கலையில் வல்லவர்களுமான மாலுமிகள் இருந்தார்கள். பாய்மரங்களில் விரித்திருந்த பாய்களை அவர்கள் இறக்கி சுற்றி வைத்தார்கள். காற்றின் வேகம் முழுவதையும் கப்பல் எதிர்த்து நிற்பது அவசியமில்லாத வண்ணமாக கப்பலின் சுக்கானை பிடித்து இயக்கி வந்தார்கள். ஒரு நிமிஷம் கப்பல் அடியோடு சாய்ந்து இதோ கவிழ்ந்து விட்டது என்று தோன்றும், மறுநிமிஷம் சமாளித்து கொண்டு நிமிர்ந்து நிற்கும். மலை போன்ற அலைகள் அந்த கப்பலை எத்தனைதான் தாக்கியும் அதில் இணைக்கப்பட்டிருந்த மரங்களும் பலகைகளும் சிறிதேனும் பிளந்து கொடுக்க வேண்டுமே, கிடையவே கிடையாது. சமுத்திரராஜன் அந்த கப்பலை பந்து ஆடுவது போல தூக்கி எறிந்து விளையாடினான். சுழிக்காற்று அந்த கப்பலை பம்பரம் சுழற்றுவது போல சுழற்றி சுழற்றி அலைத்தது. வானத்திலிருந்து வெள்ளம் பொழிந்து அந்த கப்பலை கடலில் அமுக்கி அழித்துவிட பார்த்தது. சோழ நாட்டு தச்சுவேலை நிபுணர்கள் கட்டிய அந்த கப்பலை, தமிழகத்தின் புகழ்பெற்ற மாலுமிகள் செலுத்திய அந்த கப்பலை கடலும் மழையும் காற்றும் சேர்ந்து தாக்கியும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இதை காட்டிலும் கொடிய சுழிக்காற்றுடன் சண்ட மாருதங்களையும் நான் பார்த்திருக்கிறேன், சமாளித்திருக்கிறேன். ஆகையால் கவலைப்பட தேவையில்லை என்று கலபதி கூறினான். ஆனால் அவன் பார்த்திபேந்திரனிடம் இளவரசரிடமும் வேறொரு அபாயத்தை பற்றி தன் பயத்தை வெளியிட்டான். கரிய மேகங்கள் திரண்டு வந்த வானை மூடி நாலாபுறமும் இருள் சூடத் தொடங்கிவிட்டன. போதாததற்கு சோனாமாரியாக மழையும் பெய்தது. கடலில் எழுந்த அலைகளோ வரிசை வரிசையான மலைத்தொடர்களைப் போல கப்பலைச் சுற்றி திரையிட்டு மறைத்தன. இந்த நிலையில் அவர்கள் எந்த கப்பலை தேடிச் சென்றார்களோ அது வெகு சமீபத்தில் வந்தாலும் பார்க்க முடியாது. அந்த கப்பலும் இதைப் போலத்தான் சுற்றிச் சுழன்று தத்தளித்து கொண்டிருக்கும். கப்பல்கள் ஒன்றோடொன்று மோதினால் இரண்டும் சுக்கல் சுக்கலாகி போய்விடும். கப்பலில் உள்ளவர்களின் கதி அதோ கதிதான். ஆகவே சுழிக்காற்றின் அபாயத்தை காட்டிலும் சுற்றிலும் ஒன்றும் பார்க்க முடியாமல் இருப்பதுதான் அதிக அபாயம் என்று அந்த மரக்கப்பல் தலைவன் கூறினான். இது இளவரசருக்கு தெரிந்த விஷயம்தான். ஆகவே அவர் அத்தனை காற்றிலும் மழையிலும் கப்பலின் ஓரமாக நின்று கொண்டு தன் கூரிய கண்களின் பார்வையை நாலாபுறமும் செலுத்தி கொண்டிருந்தார். மின்னல் மின்னிய போதெல்லாம் அவருடைய கண்கள் அதிவேகமாகச் சுழன்று சுற்றுப்புறமெங்கும் உற்று பார்த்தன. அவருடைய உள்ளம் எப்படி தத்தளித்து கொண்டிருந்தது என்பதை சொல்லி முடியாது. தன் அருமை தமக்கை அனுப்பிய தூதன் முரட்டு அராபியர்களிடமும் கொலைகார மந்திரவாதிகளிடமும் அகப்பட்டு கொண்டிருக்கிறான். அது போதாது என்று இந்த சுழிக்காற்று வேறு வந்து சேர்ந்தது. ஒருவேளை அந்த வீரவாலிபன் ஏறியுள்ள கப்பலை கண்டுபிடிக்க முடியாமலே போய்விடுமோ? கண்டுபிடித்தாலும் அவனை உயிரோடு காண்பது சாத்தியமா? கலபதி அஞ்சுவது போல அவன் ஏறியிருக்கும் கப்பல் மேல் நம் கப்பல் மோதி இரண்டும் கடலில் மூழ்கினால் வேடிக்கையாகத்தான் இருக்கும். ஆனால் தந்தையிடம் சொல்ல வேண்டிய செய்தியை சொல்லுவது யார்? பார்த்திபேந்திரனிடம் அந்த குடும்ப ரகசியத்தை கூறுவது இயலாத காரியம். கூறினால் அந்த பல்லவனுக்கு அது கேலியாயிருக்கும். அதன் முக்கியத்துவத்தை அவன் உணரமாட்டான். இதுகாரும் இளவரசர் செய்ய எண்ணிய காரியம் இதிலும் தோல்வியடைந்ததில்லை. இப்போது தோல்வி ஏற்பட்டு விடுமோ? இல்லை, இல்லை, ஒரு நாளும் இல்லை. பொன்னியின் செல்வனுக்கு தீங்கு நேருவதையோ தோல்வி ஏற்படுவதையோ சமுத்திரராஜன் பார்த்து கொண்டிருக்க மாட்டான். இருளையும் மழையையும் கிழித்து கொண்டு எல்லா திசைகளையும் பார்த்து கொண்டிருந்த இளவரசரும் அந்த பேரிடி முழக்கத்தை கேட்டார். அப்போது மின்னிய மின்னலுக்கு அவரும் கண்களை சிறிது மூடிக்கொள்ள வேண்டியதாயிற்று. கண்ணை திறந்து பார்த்தபோது மின்னல் வெளிச்சமில்லாத வேறொரு வெளிச்சத்தைக் கண்டார். சற்று தூரத்தில் ஒரு கப்பல் விரித்த பாய்மரங்களுடன் பேயாடுவது போல ஆடிக்கொண்டிருந்தது. அதன் பாய்மரத்தின் உச்சியில் தீப்பற்றி எரிந்தது. அந்த தீயின் வெளிச்சத்தில் இளவரசர் அதில் ஒரு மனிதன் பாய்மரத்தோடு சேர்த்து நிற்பதைக் கண்டார். கடவுளே, இத்தகைய அற்புதமும் நடக்கக்கூடுமா? அவன் அந்த வீர இளைஞனாகிய வந்தியத்தேவன்தான். அவன் மட்டும் ஏன் தனியாக நிற்கிறான்? மற்றவர்கள் என்ன ஆனார்கள்? அதை பற்றியெல்லாம் யோசிப்பதற்கு இப்போது நேரமில்லை. செய்ய வேண்டியது என்னதென்பதை ஒரு நொடி பொழுதில் இளவரசர் தீர்மானித்துக் கொண்டார்.
அவர் பார்த்த காட்சியை கப்பலில் இருந்த மற்றவர்களும் பலரும் பார்த்தார்கள். அதோ என்று அவர்கள் ஏக காலத்தில் எழுப்பிய பெரிய கூச்சல் காற்றின் பயங்கர சப்தத்தையும் மீறிக்கொண்டு எழுந்தது. கப்பலோடு சேர்த்து கட்டியிருந்த படகண்டை போய் இளவரசர் நின்று கொண்டு அருகில் நின்ற மாலுமிகளை பார்த்து, உங்களில் யார் என்னுடன் வருவீர்கள் என்று உரத்த குரலில் கேட்டார். அவர் செய்ய உத்தேசித்த காரியம் இன்னதென்று ஊகித்தறிந்து மாலுமிகள் திகைத்தார்கள். ஆயினும் பலர் போட்டியிட்டு முன்வந்தார்கள். பார்த்திபேந்திரனும் கலபதியும் வந்து தடுக்க பார்த்தார்கள். இளவரசரே, இதென்ன காரியம்? இந்த கொந்தளிக்கும் கடலில் படகு எப்படி செலுத்த முடியும்? எரிகின்ற கடலில் உள்ளவனை எப்படி காப்பாற்ற முடியும்? ஆனாலும் முயற்சி செய்து பார்க்கலாம். தாங்கள் போக வேண்டாம். போவதற்கு எங்களில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் என்றான் பார்த்திபேந்திரன். ஜாக்கிரதை! இந்த சமயம் என்னை தடுக்க பார்க்கிறவர்களை நான் ஒரு நாளும் மன்னிக்க முடியாது என்று ராஜகம்பீரமான அதிகார தோரணையில் கூறினார் இளவரசர். அதே சமயத்தில் படகை அவிழ்த்து விட்டார். உங்களில் 2 பேர் போதும், வாருங்கள் என்றார். படகு கடலில் இறங்கியது. இளவரசர் அவர் குறிப்பிட்ட இருவரும் அதில் குதித்தார்கள். மறுகணமே படகு கப்பலை விட்டு அகன்று சென்றது. அலைகளின் மேல் ஆவேசக்கூத்து ஆடியது. இளவரசரும் மற்ற இருவரும் துடுப்புக்களை பலங்கொண்ட மட்டும் வலித்தார்கள். சிறிது சிறிதாக படகு எரிகின்ற கப்பலை அணுகியது. இதற்குள் தீ உச்சியிலிருந்து பாதி பாய்மரம் வரையில் இறங்கிவிட்டிருந்தது. ஆனால் வந்தியத்தேவனோ அங்கே நின்று கொண்டிருந்தான். அவன் தீயின் வெளிச்சத்தில் கப்பலை பார்த்தான். கப்பலிலிருந்து இறக்கப்பட்டு வந்த படகையும் பார்த்தான். அந்த அதிசயத்தில் தன்னை மறந்திருந்தான். தான் ஏதேனும் செய்ய வேண்டும் என்று அவனுக்கு தோன்றவே இல்லை. குதி, கடலில் குதி என்று கத்தினார் இளவரசர். அவன் காதில் எதுவும் விழவில்லை. செயலற்ற பதுமையைப் போல நின்று கொண்டிருந்தான். ஆயிற்று. இன்னும் சிறிது நேரம் தாமதித்தால் கப்பல் அடித்தளத்திற்கு நெருப்பு வந்துவிடும். கப்பல் முழுகிவிடும். அப்புறம் அவனை காப்பாற்றுவது இயலாத காரியமாகிவிடும். என்ன செய்ய வேண்டும் என்பதை மறுபடியும் இளவரசர் ஒரு நொடியில் முடிவு செய்தார். இத்தகைய சந்தர்ப்பங்களுக்கென்று அந்த அபாயப் படகில் சேர்த்து கட்டியிருந்த நீள கயிற்றின் இன்னொரு நுனியை தமது இடுப்பில் சுற்றி இறுக்கி கட்டிக்கொண்டார். மாலுமிகள் இருவருக்கும் எச்சரிக்கை செய்துவிட்டு கடலில் குதித்தார். இத்தனை நேரம் படகுடன் விளையாடிய அலைகள் இப்போது இளவரசருடன் விளையாடின. ஒரு கணம் அவரை வானுக்கு உயர்த்தின, மறுகணம் பாதாளத்தில் தள்ளின. என்றாலும் இளவரசர் திசையும் குறியும் தவறாமல் எரிகின்ற கப்பலை நோக்கி வேகமாகப் போய்க் கொண்டிருந்தார். ஒரு மிகப்பெரிய அலை வந்தது. இளவரசர் மேலே அது விழுந்திருந்தால் அவரை அமுக்கி கடலின் அடியில் கொண்டு போயிருக்கக்கூடும். ஆனால் அது நல்ல அலை. இளவரசருக்கு ஏவல் செய்ய வந்தது. அவரை தன் உச்சியில் வைத்து தூக்கிக் கொண்டு போய் எரிகின்ற கப்பலின் மேல் தளத்தில் எரிந்தது. ஏற்கனவே கட்டு அவிழ்த்து கொண்டிருந்த வந்தியத்தேவன் இளவரசரை பார்த்ததும் ஆ என்று அலறி அவரை எடுப்பதற்காக தாவி குனிந்தான். இளவரசர் அவனுடைய கழுத்தை அப்படியே இறுக்கி கட்டிக்கொண்டார். அவன் காதுக்குள், என்னை பிடித்து கொண்டு வா, விட்டுவிடாதே என்றார். சொல்லி முடித்த தட்சணமே இருவரும் மறுபடியும் கடலில் மிதந்து அலைகளினால் மொத்துண்டார்கள். மாலுமிகள் துடுப்பு தள்ளுவதை நிறுத்தி கயிற்றை பிடித்து இழுக்கலானார்கள். இளவரசரும் அவரை உடும்பு பிடியாக பிடித்து கொண்டிருந்த வந்தியத்தேவனும் படகை அணுகினார்கள். படகை பிடித்து அதில் ஏறுவது எளிய காரியமில்லை. அலைகளுடன் போராடிக் கொண்டு வந்தியத்தேவனையும் தாங்கிக் கொண்டு படகில் ஏறுவதற்கு முயன்ற ஒவ்வொரு கணமும் ஒரு யுகமாக இருந்தது. இதோ படகு கைக்கு அகப்படுவது போலிருக்கும். அடுத்த கணம் எட்டாத தூரத்தில் போய்விடும். கடைசியாக அதற்கும் ஒரு பெரிய அலை உதவி செய்தது. படகின் அருகில் உயரமாக எழுந்த அந்த பேரலையோடு அவர்களும் எழுந்தார்கள். மாலுமிகளின் உதவியுடன் படகில் குதித்தார்கள். துடுப்பை வலியுங்கள், வேகமாய் வலியுங்கள் என்றார் இளவரசர். ஏனென்றால் எரிகின்ற கப்பல் கடலில் முழுகும் நேரம் நெருங்கிக் கொண்டிருந்தது. அப்படி முழுகும்போது ஏற்படும் கொந்தளிப்பில் படகு கவிழ்ந்தாலும் கவிழ்ந்துவிடும். அது மட்டுமன்று, கப்பல் முழுகி தீ அணைந்துவிட்டால் பிறகு மற்றொரு கப்பலை அவர்கள் பிடிப்பது அசாத்தியமாகிவிடலாம். ஆஹா, அதோ கப்பல் முழுகத் தொடங்கிவிட்டது. கொழுந்துவிட்டு எரிந்த பாய்மரங்களுடனே அது கடலில் முழுகிய காட்சிதான் என்ன பயங்கர சௌந்தரியமாயிருந்தது. அதை அவர்களால் அதிக நேரம் அனுபவிக்க முடியவில்லை. இளவரசர் எதிர்பார்த்தது போலவே கடலில் ஒரு பெரிய கொந்தளிப்பு, வானளாவி மேலெழுந்து அலைகள். படகு என்னமோ அலைகளை சமாளித்து கொண்டது. ஆனால் எரிந்த கப்பல் மூழ்கியதும் சுற்றிலும் சூழ்ந்த இருளில் மற்றொரு கப்பல் இருந்த இடமே தெரியாமல் போயிற்று. திக்கு திசை ஒன்றுமே தெரியவில்லை. படகும் கப்பலும் ஒன்றையொன்று நெருங்கிக் கொண்டிருக்கின்றனவோ அகன்று போய் கொண்டிருக்கின்றனவோ அதை தெரிந்து கொள்ளவும் வழியில்லை. இரண்டிலும் அபாயம் உண்டு. இருட்டில் கப்பல் இருக்குமிடம் தெரியாமல் அதை நெருங்கிச் சென்று முட்டிக்கொண்டால் படகு துகள் துகளாகும். விலகிப் போய்விட்டால் கேட்பானேன்? நடுக்கடலில் காரிருளில் அந்த சின்னஞ்சிறு படகினால் என்ன செய்ய முடியும்?
சமுத்திரராஜனே, உன் காதலி பொன்னி நதி தந்த அருமைச் செல்வனை நீதான் காப்பாற்ற வேண்டும். இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். தன்மாத்திரை இந்த சொல்லுக்கு மூலம் அல்லது அடிப்படைன்னு பொருள். சப்த தன்மாத்திரைனா பேரொலியின் மூலம். ஒலியின் தன்மையை கொண்டது ஆகாயம். தொடு உணர்ச்சிங்கிற தன்மாத்திரை வாயுல இருக்குது. இந்த வரிசையில உருவத்தின் தன்மை தீயில, சுவையின் தன்மை நீரில, மனத்தின் தன்மை நிலத்துல, இப்படி பொருந்தி இருக்கு. ஆக பஞ்சபூதங்கள் எனப்படும் ஆகாயம், காற்று, தீ, நீர், மண் இந்த கிரமத்தில் அமைந்துள்ளன. சுருங்கச் சொன்னா மண், அதாவது பூமி, 5 பூதங்களுக்கும் இருப்பிடம். மனிதனுக்கு எல்லா வகையிலும் ஆதாரம் பூமி. எந்த படைப்பும் இங்கிருந்து தான் தொடங்குது, இலக்கிய படைப்பு உட்பட. பஞ்சபூத தத்துவங்களை பொருத்தமா அமைக்க வல்ல எழுத்தாளனின் படைப்பு தான் மற்றதை விஞ்சி நிற்கும்னு மேதைகள் கருதுறாங்க. நேர்களே, இந்த நெடுங்கதையில கல்கியார் தொடாத விஷயமே இல்லைங்கிறத பார்த்துக்கிட்டு வரும். மனத்தை நுகர மூக்கு, சுவைக்கு வாய், பார்வைக்கு கண், தொடு உணர்ச்சிக்கு தோல், ஒலிக்கு காது, இப்படி 5 புலன்களாலும் வந்தியத்தேவனுக்கு கிடைச்ச அனுபவத்தை குடந்தையிலிருந்து திருவையாறு போற வழியில நேர்த்தியா வர்ணிச்சார். நெல்லை புழுக்கும் மனம், கம்பு வறுக்கும் மனம் நாசிக்கு, இறைச்சி வதக்கிறதால நாவில ஜலம் ஊறினது வாய்க்கு, வழியெல்லாம் இயற்கை காட்சிகள் கண்ணுக்கு, ஆற்றங்கரை காத்து மெய்க்கு, சிறுவர்களின் புல்லாங்குழல் இசை செவிக்கு விருந்தா அமைச்சிருந்தார். இப்படி நடுக்கடல்ல பெரிய கப்பல்ல தனியே விடப்பட்ட வந்தியத்தேவனை மையமா வச்சு நம்மையும் அந்த பயங்கர அனுபவத்துல பங்கு கொள்ள பண்ணிட்டார். பஞ்சபூதங்கள்ல நீரும் காற்றும் கப்பலை அழுக்கும் முயற்சியில தோல்வி கண்டன. இப்ப தீக்கடவுளான அக்னி பகவான் தோன்றி இருக்கிறார். நிலைமையின் தீவிரத்தை சுருக்கமா சொல்லி விறுவிறுப்பை கூட்டியிருக்கார். தலைக்கு மேல போயாச்சு, இனி சாண் போனா என்ன, முழம் போனா என்னன்னு ஒரு பழமொழி உண்டு இல்லையா? பாய்மரத்து உச்சியில தீப்பிடிச்ச நிலையில இந்த மனநிலைக்கு வந்துட்டான் வந்தியத்தேவன். இப்ப கொஞ்சம் கூட மனக்லேசம், அதாவது மனக்கவலை இல்லை. அடுத்த தொடர் சண்டமாருதம். மருத்துனா காற்று, சண்டமாருதம் கடுங்காற்று. இதன் எதிர்ச்சொல் மந்தமாருதம், இளந்தென்றல். பார்த்திபேந்திரனின் கலபதி சொன்ன இன்னொரு தொடர் சோனாமாரி. சோனம்னா முகில், சோனா வாரி பெருமழை விடாமழை. மாரி என்பதும் மழையத்தான் குறிக்கும், வாரி நீர். சொல்லி முடிச்ச தக்ஷணமே கடலில் இளவரசரும் வந்தியத்தேவனும் மிதந்தார்கள்னு சொல்றார். தக்ஷணமே என்றால் உடனே. நல்லது, அடுத்த பகுதியில் சந்திப்போம். பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.